Hi, welcome to the channel Sadham homemaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். சாதம் வந்து இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். ரொம்ப குழஞ்சிருக்க கூடாது. மேக்ஸिमम ஆற வச்சிட்டு யூஸ் பண்ணீங்கனா இந்த மாதிரி உதிரியாயிரும். இப்போ நம்ம லெமன் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். pan சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும், கருகிடக்கூடாது. இதோட கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 முழு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு அதிகமாக வேணும்னா 1.5 லெமன் கூட எடுத்துக்கலாம். இதோட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து இதிலேயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சாதத்துலேயும் சேர்த்துக்கலாம். நான் இதிலே சேர்த்துட்றேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லெமன் மிக்ஸ் எல்லா சாதத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை சேர்க்கறனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது 5 மினிட்ஸ்லேயே குயிக்காக செஞ்சிடலாம். இது உடனே சாப்பிட வேண்டாம், ஒரு 1 ஹவர் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா லெமனோட புளிப்பெல்லாம் சாதத்தில் இறங்கி சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வெறும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Sadham ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.